வணக்கம் ரிதி. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக தனிச்சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் திங்கட்கிழமை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திங்கட்கிழமை சுமார் 12 மணி அளவில் இவர் தனது வேட்புமனை தாக்கல் செய்த நிலையில் அன்றே மதியம் 2:50 மணி அளவில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த உத்தம்பட்டியைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் என்பவரும் சுயேட்சையாக போட்டியிட தனது வேட்புமனை தாக்கல் செய்தார். அதன் பின்பு செவ்வாய்க்கிழமை 3 பேர், மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கட்டூரை சேர்ந்த 1 என 3 பேர் செவ்வாய்க்கிழமை தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். நேற்று மா பன்னீர்செல்வம் என்ற பெயரில் ராமநாதபுரம் மாவட்டம் தண்டைகுண்டானை சேர்ந்த பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆக மொத்தம் 6 பன்னீர்செல்வங்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்த நிலையில் தற்போது அதற்கான வேட்புமனுக்களின் மீது பரிசீலனை நடைபெற்று வருகிறது. இதில் ஓ பன்னீர்செல்வங்கள் 5 பேரின் வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மா பன்னீர்செல்வத்தின் மனு இதுவரை வரவில்லை, பரிசீலனை வரவில்லை. தற்போது 5 பன்னீர்செல்வங்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள சூழ்நிலையில் மா பன்னீர்செல்வத்தின் வேட்புமனு இன்னும் சற்று நேரத்தில் பரிசீலனைக்கு வர உள்ளது. ஆக மொத்தம் 5 பேருடைய போட்டி உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் மற்ற இன்னொரு பன்னீர்செல்வத்துடைய வேட்புமனு வந்தவுடன் அதனுடைய நிலை தெரிய வரும். ஆக மொத்தம் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் 6 பன்னீர்செல்வங்கள் நிற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 5 பன்னீர்செல்வங்கள் போட்டியிடுவது தற்போது வரை உறுதி செய்யப்பட்டுள்ளது.